ஒருபோதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் திருப்தி அடைந்து விடவே கூடாது. நான் பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கணும். நான் பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஏன்னா நான் 5 மாதத்துக்கு முன்பாக பேசின அதே அந்நிய பாஷை நான் இன்றைக்கி பேசக்கூடாது. புதிய அந்நிய பாஷை. அன்றைக்கு இருந்த ஸ்பிரிச்சுவல் லெவல் இப்போ இருக்கக்கூடாது. நான் பிரயாணம் பண்ணியிருக்கணும், முன்னேற்றம் வந்திருக்கணும். அப்படின்னா எனக்குள் இருக்கிற விடுதலை அது அப்படியே இருக்கிற ஆமேன் சோத்திரம் விழுந்து விழுந்து எழுகிறதல்ல. என்னுடைய விடுதலை அது நிரந்தரமான விடுதலை. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? நான் சொல்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு நமக்கு விடுதலை ஆக்கினார் என்றல்ல, ஒரு நிரந்தரமான விடுதலை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமென். பின்தொடர்கிறவன் அமிழ்ந்து போனான். ஆமென். இனி நான் பார்வோனுடைய ஆளுகைக்குள் அல்ல, பார்வோனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள. யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்?